ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 2 3 நாளாக நான் வீடியோ போட முடியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சிக்கோங்க. கொஞ்சம் வேலை, வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாமா? என்னோடய ஸ்கின்லாம் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கிறதுனால ஃபேஷியல்லாம் நான் பண்ணல, கொஞ்சம் வேலையாக இருந்தேன். ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரி, இன்றைக்கி ஒரு ஃபேஷியலை பண்ணோம் அப்படின்ட்டு பண்ணுறேன். வீட்டில் இருக்க பொருள் தான், நம்ம வீட்டில் எப்போதும் இருக்கிற மாதிரி தான். கடலை மாவு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 3 நாளாக வீடியோவே அப்லோட் பண்ணல, சாரி ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சிக்கோங்க. எப்போதும் போல் இனிமேல் உங்களுக்கு வீடியோ வரும். அப்படி நான் வீடியோ எதுவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணலைன்னா பழைய வீடியோஸ்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால் பார்க்காத இருந்துடாதீங்க. உங்களெல்லாம் நம்பி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னால் வெயிலில் போய் வேலை செஞ்சதுனால எனக்கு ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், சீக்கிரமாக என்னோடய ஸ்கின்னை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு இன்றைக்கி சூப்பரான டிப்ஸ் ஒன்று போட்டிருக்கேன், பாருங்கள், வாங்க பார்க்கலாம். கடல மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெரிய ஸ்பூனில் நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி போதும் நமக்கு. 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட ஆலிவ் ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட ரோஸ் வாட்ரு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம், இதெல்லாம் நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் டிப் பண்ணிவிட்டு நல்லா டிப் பண்ணுங்கள். ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. சூப்பராக நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஒரு 15 நிமிஷம் தான் வச்சுருந்தேன். அந்த பழைய கலர் மறுபடியும் வந்துருச்சு. அந்த சூப்பராக இருந்துச்சு. என்னோடய ஃபேஸை பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் இதில் ஒளிவு மறைவுலாம் இல்லை. அந்த பிரைட்டாக காட்டுறது, போகிறது வர்றது, அந்த இதெல்லாம் நான் எதுவும் செய்யலை. என்ன உண்மையோ அதை தான் சொல்லியிருக்கிறேன். 2 நாளாக நான் வெயிலில் போய் வேலை பார்த்ததுனால என்னோடய ஸ்கின்னு மாறி போச்சு ரொம்ப. அப்புறம் யோசித்த டக்குன்னு நம்மளோட வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு என்ன படக்குன்னு எப்படி நம்ம ஃபேஸ் நல்லா பழைய மாதிரி கொண்டு வரலான்னு பார்த்தோம். அதே மாதிரி சூப்பரான ஒரு நல்ல ரெமெடி, சூப்பரான ரெமெடி இது. நீங்கள் இதெல்லாம் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஃபேஸில் போட்டு ஒரு 15 நிமிஷம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான க்ளோவான ஒரு ஸ்கின் கிடச்சிருக்கு. எனக்கு இந்த கருவளையெல்லாம் இருந்த எல்லாமே மாறி போச்சு. இப்போ நான் ஃபேஷியல் பண்ண நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் அந்த கருவளையத்துக்கு நிறைய விஷயம் சொல்லுங்கள், நிறைய டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இனிமேல் உங்களுக்கு டிப்ஸ் போடுறேன். ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள். என்னோடய ஷார்ட்ஸ்லாம் நிறைய டிப்ஸ் இருக்கும் பாருங்கள். என்னோடய வீடியோஸ்லேயும் பாருங்கள். கடைசி வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேங்கிறது தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணாத இருக்கவே மாட்டேன். இப்போ 2 நாளாக கொஞ்சம் வெளியில் போயிட்டேன். இந்த வெயிலில் போனதுக்கும் ஃபேஸ்லாம் வேறு மாதிரி மாறிடுச்சு. சரி, டக்குன்னு நம்ம பழைய ஃபேஸ் எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் கடல மாவு தான் சூப்பரான சொல்யூஷனு. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ அப்லோட் பண்ணலனாலும் பழைய வீடியோஸ்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு டிப்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். அது ஷார்ட்ஸில் இருக்கும். லைவ்லேயும் நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். லைவ்லலாம் செம்ம டிப்ஸு கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதெல்லாம் நான் கூகுள்லேருந்து எடுப்பேன், இல்லைனா தெரிஞ்சவங்க அந்த புக்கிலேருந்து எடுத்து போடுறேன். கூகுள் அல்லது எனக்கு தெரிஞ்சது, அடுத்து நான் படித்தது என்னோடய புக்கில் இருக்குது. நான் புக்கிலேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்ருக்கேன். அது கூட இது சேர்த்து போடுறேன். நான் ஒரு புக்கு வச்சுருக்கேன். அந்த புக்கிலேருந்து தான் எடுத்து போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை வராது. ஏன்னா நான் பயன்படுத்தினால தான் உங்களுக்கு நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். இல்லைனா நான் அதை சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக என்னோடய லைவ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல விஷயம்லாம் போட்டிருப்பேன். நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பேன். நம்ம வீடெல்லாம் எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, நம்ம சாமி ரூம் எப்படி வச்சுக்கிறது அப்படின்ற நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். நம்மளோட துணிகள்லாம் எப்படி நம்ம பயன்படுத்துறது, நம்மளோட வீடை நம்ம எப்போதும் க்ளீனாக வச்சுட்டு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம எப்படி இருக்கிறதுன்ற விஷயத்தெல்லாம் நிறைய நான் அதில் போட்டிருக்கேன். நிறைய லைவ் பாருங்கள். லைவ் நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். லைவ் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் தலைப்பு நான் தனித்தனியாக போட்டிருப்பேன். அந்த தலைப்பை தொட்டு பார்த்திங்கன்னா அந்த லைவோட விஷயம் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க வீடியோவே போடலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அலட்சியப்படுத்துறாதீங்க. ஏன்னா உங்களை நம்பி தான் நான் இருக்கேன். எனக்கு நீங்கள் தான் வியூஸ் கொடுக்கணும். வியூஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், நான் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ஒரு 15 நிமிஷம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்கின்னு நல்லா ஒயிட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் தொடச்சி பார்த்தோன்னா சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். நல்லா கலர் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? நான் அப்ளை பண்ணும்போது என்னோடய ஃபேஸில் என்ன கலர் இருந்துச்சு, இப்போ என்ன கலர் வந்திருக்கு பாருங்கள். நல்லா ரோஸ் கலர் வந்திருக்கு பாருங்கள். இது உண்மை. இது நான் வேறு எதுவும் நான் பண்ணலை. சத்தியமான உண்மை இது. நல்ல கலர் வருது இந்த கடல மாவு. ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் அதாவது காய விட்டுட்டு அப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள்.
நல்ல எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டிப்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸு, லைவ்ஸு, ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களை டிபெண்ட் பண்ணி தான் போட்டிருப்பேன். எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டும், தெரிஞ்சுக்கிட்டும், நல்ல விஷயத்த சொல்லுவோம். நம்மளால் முடிஞ்சது சாகிற வரைக்கும் நம்ம நல்ல விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லோரும் நல்லா இருக்கட்டும்ன்ற நல்ல எண்ணத்தில் தான் நிறைய விஷயத்த நான் வெளியிலேருந்து எடுத்து டக்கு டக்குன்னு நான் புக்கில், கூகுளில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதை தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நான் புக்கே வச்சுருக்கேன். புக்கு படித்து அதில் இருக்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கை எல்லாமே கலர் நல்லா மாறுது பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு. கையில் கொஞ்சம் போட்டிருந்தா அந்த கை நல்ல கலர் மாறி பாருங்கள். நான் வந்து ஒன்றுமே பண்ணலை. நான் வந்து அது என்னது அது சொல்லுவாங்கள்ல, என்ன வீடியோ அது, உங்கள்கிட்ட ஒளிவு மறைவுலாம் இல்லாத நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன். வேறு எதுவும் நான் வந்து ஃபேஸ் நல்லா கலர் கொடுத்துருக்கு. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டிப்ஸு. எனக்கு இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோவை கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது நான் ஃபில்ட்ரு போட்டு நினச்சிருக்காதீங்க, உண்மையான ஃபேஸ் இது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா கலர் கொடுத்துருக்கு, சாஃப்டாக இருக்குது தோல். எனக்கு 2 நாளாக நான் வெயிலில் போய்ட்டு ஸ்கின்னே மாறி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நன்றி, தேங்க்யூ.